Hi and hello, welcome to this channel. இதோட விகாஷ் இப்போ சேனலில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கர்வ்லினியர் மோஷன் அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன, அதில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, மாதிரி ப்ரொஜெக்டிவ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் விகாஷ். 60 ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்குறோம். 5th யூனிட்ல தேர்ட் லெக்சர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்க யூனிட் 5. இப்போ கர்வ்லினியர் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி பார்த்து ரெக்லினியர் பார்த்தோம். ஸ்ட்ரைட்டாக மட்டும் போனால் ரெக்லினியர் சொல்லணும். இப்போ ஒரு இது வந்து பார்ட்டிகிள் வந்து ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் கர்வ் பார்த்து எடுத்துச்சு அப்படின்னா அது கர்வ்லினியர் மோஷன் சொல்லுவோம். இது நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. டீட்டெயிலாக போவேன்னா நம்ம ஷார்ட்டாக வந்து எக்ஸாமுக்கு என்ன தான் படிக்கலாம். இதுக்கு பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஃபார்முலா பார்த்துக்கணும். நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெக்டில் நம்ம இங்கே பார்த்தீங்களா ப்ரொஜெக்டில் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டில் ஜூம் முடியாமல் பார்ப்போம். ஓகே, ஜூம் ஆயிடுச்சு. இதில் வந்து நமக்கு இதான் ஆர்ஜின் பாயிண்ட்டு. ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டில் வந்து இப்படி மூவ் ஆகுது. இப்போ ஒரு வெலாசிட்டி பார்த்தோம்னா டேஞ்சண்டாக பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டிக்கு 2 காம்பனன்ட் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்ஸில் ஒரு காம்பனன்ட் இருக்கும், ஒய் ஆக்ஸில் ஒரு காம்பனன்ட் இருக்கும். இந்த ஒய் ஆக்ஸில் காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால் வந்து அதோட ஹைட்டு மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸ் ஆக்ஸில் ஆக்சலேஷன் சேஞ்ச் ஆகுது, ஸ்ட்ரைட்டாக மட்டும் போயிட்டே இருக்கும். அதனால் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி 2 காம்பனன்ட் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டில் போகுது. டோட்டல் ஹைட் என்ன சொல்கிறோம், ஒய்ன்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் ஹைட் வந்து ஒய்யில் ஒய் மேக்ஸ் சொல்கிறோம். இப்போ விஓ நம்ம எல்லாம் போட்டாச்சு. இந்த ஹரிசாண்டல் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா, எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு சொல்கிறோம். ஆர்ஜின் பாயிண்ட் வந்து எங்கே எடுத்துருக்கோம், இந்த பாயிண்ட் ஆர்ஜின் பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ ஆர்ஜின் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யில் இருக்கிறனால ஆர்ஜின் பாயிண்ட் வந்து எக்ஸ் கம்மா ஒய் 0,0 ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். v = v0 + 80 ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம x = x0 + v0t + half 80 ஸ்கொயர் பார்த்துருக்கோம். v = v0² + 2a × x - x0. இப்போ ஆர்ஜின் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் ப்ரொஜெக்டில் எங்கே இருக்குன்னா கரெக்டாக கோஆர்டினேட் அந்த ஆர்ஜின் பாயிண்ட்லேயே xk = 0,0 இருந்துச்சு அப்படின்னா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாயிண்டில் இருக்குன்னா எக்ஸ் அதாவது x0 y0 z0 = 0. அதே மாதிரி vz 0. அப்போ எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இருக்க ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபார்முலாவில் எங்கே x0 இருக்குது அங்கே 0 ஆயிரும். இந்த ஃபார்முலா அதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா v = v0 + 80 இந்த ஃபார்ம் அப்படியே வந்துடும். x = v0 + 80². இந்த டேர்ம் 0 ஆயிரும். v² = v² + 2ax வந்து x0 0 ஆயிரும், v0 0 ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன மாடிஃபை ஆகி நமக்கு இந்த ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்முலா கிடைக்குது. ஸோ v = v0 + 80, x = v0t + half 80², v² = v0² + 2ax அப்படின்ற ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா a projectile is fired from the edge of 150 meter cliff. ஹைட் 150 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டில் வந்து என்ன செய்கிறாங்க, ஃபயர் பண்ணுறாங்க. வித் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் 180 m/s. இனிஷியல் வெலாசிட்டியானது v0 180 m/s அதை ஃபயர் பண்ணுறாங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரியில் ஃபயர் பண்ணுறாங்க. 30 degree with the horizontal. Neglecting air resistance, find the horizontal distance from the canal to the point where the projectile strikes the ground. அந்த பாயிண்ட் ஹரிசாண்டல் என்ன சொல்கிறாங்க, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எங்கே வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த பாயிண்ட் இந்த ஹிட் எங்கே ஹிட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அடுத்து இந்த கிரேட்டஸ்ட் எலிவேஷன் எபோவ் தி கிரவுண்ட் ரீச்சஸ் தி ப்ரொஜெக்டர். கிரவுண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு 2 கொஸ்டின் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா பார்க்கலாம். கிவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 150 மீட்டர் ஹைட்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கன் வச்சு ஃபயர் பண்ணுறாங்க. அது இனிஷியல் வெலாசிட்டி 180 m/s சொல்லிட்டாங்க. எவ்வளோ 30 degree ஆங்கிள் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது எக்ஸ் டிஸ்டன்ஸ். எக்ஸில் எவ்வளோ தூரம் இந்த இது வந்து எப்போ வந்து ஹிட்டாக கேட்குறாங்க. எக்ஸில் அவங்க வந்து கன்னை சுட்டும் போது அந்த ப்ரொஜெக்டில் எக்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவலாக கேட்குறாங்க. எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் ட்ராவலில் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ப்ரொஜெக்டில் 3 விஷயம் கேட்குறாங்க. ரைட்டுங்களா. இப்போ சொல்யூஷனில் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லேண்ட் இருக்குது. இந்த ஹைட்டோட இந்த ஹைட் வந்து -y வச்சுக்கலாம். ஏன் -y அப்படின்னா நம்ம என்ன ஆர்ஜின் வந்து இது எடுக்க போய் தான் ஆர்ஜின் இந்த கெனான் இருக்கிறது தான் ஆர்ஜின். ஸோ கெனான்லேருந்து எவ்வளோ தூரம் கேட்குறாங்க. ஆர்ஜின் அங்கே அப்படின்னா அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் இருக்குது. இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் இருக்குது. அதனால் -y. ஸோ -y = -150 மீட்டர். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனால் ப்ளஸ், இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்தால் மைனஸ். சரிங்களா, அதான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஸோ 30 degree ஹரிசாண்டலில் ஒரு ஃபயர் பண்ணுறாங்க. இப்போ ப்ரொஜெக்டில் என்னது இப்படி போயிட்டு இங்கே வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுது. இப்போ எவ்வளோ தூரம் ட்ராவலில் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ரைட்டுங்களா, இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அடுத்து வந்து இப்போ நம்ம கர்வ்லினில் போட்டிங்க அப்படின்னா இந்த கர்வில் டேஞ்சென்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அதான் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 180 m/s இருக்குது. அப்போ அதுக்கு 2 காம்பனன்ட் இருக்கும். ஒன்று வந்து இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ், இன்னும் இனிஷியல் வெலாசிட்டி ஒய்.
இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வி மேக்ஸ் ஒய் மேக்ஸ் ஒய் இந்த ஹைட் ஒய் மேக்ஸாக இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒய் மேக்ஸ் தான். ஒய் மேக்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் ஒய் மேக்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட். அப்போ ஒய் மேக்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட்னா இங்கேருந்து ஒய் மேக்ஸ் இருக்கு இல்லையா, கிரவுண்ட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கனான் இருக்க பாயிண்ட் வரைக்கும் 150 இருக்குது. 150 ப்ளஸ் ஒய் மேக்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் 1 பை 1 போடலாம், சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விஓ எக்ஸ் விஓ ஒய் எவ்வளோன்னு பார்க்கலாம். விஓ ஒய் எனக்கு வேணும் அப்படின்னா 330 அர்ஜானல் சொல்லும் போது விஓ ஒய் ஈக்குவல் டு 180 சைன் 30 கிடைக்கும். ஏன்னா ஒயில் சைனு எக்ஸில் காசுன்னு இருக்கும். 90 மீட்டர் பெர் செகண்ட். எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 180 காஸ் 30 155.9 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா ஒய் டைரக்ஷனில் இருக்கிற ஃபார்முலா மட்டும் போட போகிறேன். ஒய் டைரக்ஷனில் ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா அவங்க எல்லா ஃபார்முலா வந்து வி ஈக்குவல் டு விஓ ப்ளஸ் 80 வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு விஓ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ay. இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும், இங்கே ஒய்னா ஒய்ங்க ரைட்டுங்களா. ஒய் ஈக்குவல் டு விஓ டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஒய்ன்றனால விக்கு எல்லா வகையிலும் ஒய் போட்டுருங்க, இங்கெல்லாம் விஓ தான் ஒய் போட்டுருங்க. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் டைம் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து எனக்கு இந்த ஒய் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும், ஒய்ன்றது 150 தெரிஞ்சனால நான் டேட்டா அப்ளை பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 2 3லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஒய் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், விஒய் ஈக்குவல் டு விஓ ஒய் ப்ளஸ் ஏடி. அப்போ விஓ ஒய் எவ்வளோ இருக்குது 90 ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். 90 மீட்டர் பர் செகண்ட் சால்வ் பண்ணியாச்சு. 90 அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இந்த ஆக்சிலரேஷன் என்னது அப்படின்னா ப்ரொஜெக்டில் வந்து மேலே மூவ் ஆகுது, அப்போ வந்து ஆக்சிலரேஷன் மைனஸில் இருக்கும். ஸோ மைனஸ் 9.81 இருக்கும். ஸோ 90 மைனஸ் 9.81ன்றது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து வந்து விஒய் ஸ்கொயர்டு. விஒய் ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா விஓ ஸ்கொயர்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2ay கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் 150 வேல்யூ நமக்கு தெரியும். நம்ம ஆக்சுவலி கணக்கு அவசியம் இல்லை, கொஸ்டினில் கேட்கவே இல்லை. அப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஒய்க்கு வந்து 11,043 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அது ஃபைனல் வெலாசிட்டி. நம்ம ஃபைனல் வெலாசிட்டி கேட்கல, அதனால் தேவையில்லை. அடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு விஓ ஆஃப் ஒய் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் 80 ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ விஓ ஒய் வந்து மைனஸ் 150, விஓ வந்து 90, டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு மைனஸ் 9.81 ஸ்கொயர் 81 டி ஸ்கொயர். நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் வரும். ஃபைனலாக டி ஈக்குவல் டு 19.88 செகண்ட் அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அப்போ டி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸில் சால்வ் பண்ணலாம். சரிங்களா, எக்ஸ்ன்ற இதில் சால்வ் பண்ணலாம். இப்போ டீன்ற வேல்யூ கிடச்சிருக்கு அப்படி வச்சுக்குவோம். இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டல் நெக்ஸ்ட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அதே 3 ஃபார்ம் எழுதலாம். விஎக்ஸ் ஈக்குவல் டு விஓஎக்ஸ் ப்ளஸ் 80, அதே மாதிரி 3 ஃபார்முலா. வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு விஓ ஸ்கொயர் ப்ளஸ் 2x, எக்ஸ் ஈக்குவல் டு விஓடி ப்ளஸ் ஹாஃப் 80க்கு 3 ஃபார்முலா இருக்கலாம். இது எங்கெல்லாம் வி வருது எக்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் இல்லையா, டிஸ்டன்ஸ் எக்ஸ் வேணும். எக்ஸ் வேணும் அப்படின்னா டீயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ டீயோட வேல்யூ வந்து 19.88. நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். விவோட வேல்யூ வந்து அதுவும் நமக்கு தெரியும். விவோ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு 155.9 முன்னாடி சால்வ் பண்ணிட்டோம். காசு போட்டு 180 காஸ் 13 போட்டு சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து அகைன் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸில் ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட் லைன் மூவ் ஆகுது இல்லையா, அப்போ வந்து ஆக்சலரேஷன் இங்கே வந்து என்ன இல்லை, ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும்போது இந்த ஆக்சலரேஷன் மைனஸ் 9.2 நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா தப்பு. அதோட வேல்யூ என்ன செஞ்சுக்கணும், 0ன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் வேல்யூ ஆக்சலரேஷன் 0. இப்போ ஆக்சலரேஷன் அங்கே 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ நான் 0 ஸோ 158.9 இன்ட்டு 19.8 போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3099.29 அப்படின்ற மீட்டர் தான் அது நான் ட்ராவல் ஆகிருக்கும். எனக்கு ஒய் மேக்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி மேலே போகுது இல்லையா, மேக்ஸிமம் ஹைட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இறங்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0, அதாவது வெலாசிட்டி அட் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் மேக்ஸ் நான் வச்சுருக்கீங்க. இப்போ விஒய் ஈக்குவல் டு வெலாசிட்டி அங்கே 0 ஆயிரும். அப்போ ஃபார்முலா எனக்கு நான் வி ஈக்குவல் டு விஓ ஸ்கொயர் ப்ளஸ் 2ay இருக்குல்ல, ஒய் மேக்ஸ் வச்சுருக்கேன். ஒய் மேக்ஸ் எங்கே தான் ஆர்ஜின்லேருந்து இந்த கன்னோட ஆர்ஜின்லேருந்து மேலே எவ்வளோ தூரம் போகுதுன்னு அந்த இந்த ஈக்குவேஷனில் அந்த எல்லா வேலையும் இந்த விஓக்கு 90, ஏக்கு பதிலாக மைனஸ் 9.81, ஒய்க்கு பதிலாக ஒய் மேக்ஸ் போட்டோம்னா ஒய் மேக்ஸோட வேல்யூ 412.844 மீட்டர் ஃப்ரம் ஆர்ஜின் இந்த கேனான்லேருந்து கிடைக்குது. கிரவுண்ட்லேருந்து வேணும் அப்படின்னா ப்ளஸ் 150 ஆட் பண்ணேன்னா 563 மீட்டர் ஹைட்டு. ஸோ ஆன்சர் எழுதும் போது எக்ஸ் ஈக்குவல் டு 3099.29 அப்படின்னு மீட்டர்லேருந்து எக்ஸும், டி வந்து 19.8 செகண்டு, ஒய் மேக்ஸ் வந்து இது தேவையில்ல, கிரவுண்ட் வாஜிலேருந்து தேவையில்ல. ஒய் மேக்ஸ் ஈக்குவல் டு 563 மீட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.